ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் சரமாரியாக சுட்டதில் ஒரு வீரர் பலியானார். காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் கடந்த ஒரு வாரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர். செவ்வாயன்று ஜம்மு மாவட்டத்தில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் ஒரு வீரர் பலத்த காயமடைந்தார். இதுகுறித்து கருத்து கூறிய ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர், விதிமீறும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இரட்டிப்பு வேகத்தில் பதிலடி கொடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் புதன்கிழமையன்று சம்பா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லைக்கோடு அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீரென துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரும் உரிய பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சண்டையில் இந்திய வீரர் ஸ்ரீராம் கவ்ரியா பலியானார். இன்னொரு வீரர் பலத்த காயமுற்றார். இதைத் தொடர்ந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஆக்ரோஷ தாக்குதலில் ஈடுபட்டதில் பாகிஸ்தான் தரப்பில் இரு வீரர்கள் பலியானதாக கூறப்படுகிறது. இதனிடையே கதுவா, சம்பா மாவட்டத்தில் உள்ள இந்திய முகாம்கள் மீதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 6 முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதியை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். எல்லையில் இருநாட்டு ராணுவத்தினரும் சண்டையிட்டு வரும் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற 150 முதல் 170 பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் நுழைய காத்திருப்பதாக ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் சுப்ரதா சஹா எச்சரித்துள்ளார்.